TN74 பியூட்டி மக்கா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயக்காட்டு பகுதிக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க இப்போ நம்ம வயக்காட்டு பக்கத்தில் போயிட்டுறோம். பாருங்கள் இங்கே என்னதெல்லாம் கிடக்குன்னா வயக்காட்டுக்கிட்ட பனங்காய் கிடக்கு. பனம்பழம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்? வாங்க வந்து கை தூக்குங்க. பார்த்தீங்களா, இது யாரோ கீழே பறித்து போட்டிருக்காங்க. புரிஞ்சா, மரத்தில் இருந்து நொங்கெல்லாம் பறிச்சுக்கிட்டு மீதியை வந்து அப்படியே போட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா அது தேவையில்லைன்னுட்டு போட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நுங்கு உள்ளே இருக்காதான் இருக்கும், அதனால இந்த பனங்காயை போட்டு போயிட்டாங்க. வாங்க எங்கள் ஒரு வயக்காடு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இது நெற்கதிர் இருந்தால் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? இந்த ஏரியாலெலாம் வயல் இருக்கிறது, அதாவது நெல் இருக்கும்போது செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வாங்க நான் இன்றைக்கி இந்த வரப்போடியே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ வயல்லாம் இருந்துன்னா நம்ம இந்த வரப்பில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தண்ணி எல்லாம் பட்டு நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். களி மண் மாதிரிலாம் இருக்கும், வலிக்கு விட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பரவாயில்ல, செமையாக இருக்குது நடக்கிறதுக்கு. இவ்வளவு அசால்ட்டாக வயக்காட்டுக்குள்ளே இறங்க முடியுமாங்க? அதாவது வயல் வேலை செய்கிறவங்கள தவிர இந்த வயல்காட்டுக்குள்ளே அசால்ட்டாக நடந்து போகிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து அசால்ட்டாக நடந்து போகிறோம். ஏன்னா வயலில் நெல் இல்லை, நெல் கதிர் இல்லை. கதிர் இல்லாதனால நம்ம அசால்ட்டாக நடந்து போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எங்கள் ஏரியாவும் பயங்கரமான விவசாய நிலங்களுடைய ஏரியா தாங்க. என்ன பண்ண, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இயற்கை வந்து பாதுகாக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குது, இயற்கையை இல்லாமக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குது, வேறு வழி இல்லாமல் அதை எடுத்து தான் ஆகணுங்கிற கூட்டமும் இருக்குது. ஏன்னா வீடு கட்டணும், நம்ம வந்து நம்ம வாழ்விடத்தை அமைக்கணும்னா முதல்ல வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அழிச்சே ஆகணும். அது என்னதாக இருந்தாலும் சரி, அதாவது மரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று சிறு குப்பைகள் கிடந்தால் கூட அதை நம்ம சரியாக்கி தானே ஆகணும். அதனால தான் இன்றைக்கி இயற்கையும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. மக்கள் பெருக்கம் ஒரு வழி காரணம் அதுக்கு. அதே போல் நம்ம கல் உடைச்சி மலைகளை உடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது. ஆனால் மலைகளை உடைக்காமல் வீடு கட்டுறதுக்கான மாற்று வழியை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வெளிநாடுகளெல்லாம் அதுக்குன்னு ஒரு மரம் வளர்க்குறாங்களானே தெரியல. அப்படி பார்த்தா பலகையை வச்சே வீடு கட்டுறாங்க. நம்ம மக்கள் வந்து பாறையை உடைச்சி தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அப்போ அந்த மரங்களை ஏன் இங்கே ஏற்றுமதி பண்ணக்கூடாது, இறக்குமதி பண்ணக்கூடாது? அப்படி ஒரு மரங்கள் இருக்குன்னா இங்கே விவசாயம் பண்ணலாமா? அதே மாதிரி அதை பற்றி மாற்று வழியில் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுக்கிட்டு மலையை உடைக்காங்க, பாறையை உடைச்சி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை அதை வச்சு அரசியல் பண்ணுறதோ தேவையில்லாத ஒன்று. இங்கே எல்லாமே தேவையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ளவங்களுக்கு அது பயன்படுறதை விட மலைகளை வச்சுக்கிட்டு அதை உடைக்காத மற்ற மாநிலத்தவர்களுக்கு தான் அது பயன்படுது. அதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது நமக்கு. ஆனால் இந்த இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பச்சைன்னு இருக்கும். இப்போ நெற்கதிரெல்லாம் அறுத்து எல்லாமே கொண்டு போயிட்டாங்களா, அதெல்லாம் காஞ்சி போயிருக்கு. அதனால தான் நான் இப்போ வயக்காட்டுக்கு உள்ளோடி இறங்குறேன். இல்லைன்னா அந்த வழியில் யார் இறங்க முடியும்? வயக்காட்டை வரப்போடி தான் போகணும். வரப்போடி போனாலும் இதுக்கு இத்தனை நேரத்துக்கு வந்து கால் சறுக்குன்னுட்டு கீழே வலிக்கு கீழே விழ மாதிரி தான் போயிட்டு தப்பிச்சும் போட சொல்லி தான் போக வேண்டியிருக்கும். ஆனால் ஏரியாவை பாருங்கள், செமையாக இருக்கும். இங்கேருந்து நடந்து போனோம்னா வாக்கிங் போகலாம், வாக்கிங் போயிட்டு வரலாம். உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். என்னத்தை உங்களுக்கு வீடியோ போட்டு உங்கள்கிட்ட நான் கவர் பண்ணுறது, உங்களை கவர் பண்ணி வைக்கிறது எனக்கு தெரியலை. அதனால தான் இப்படியே தூக்கிட்டு வந்தேன் மொபைல் ஃபோனை. சரியா, அங்கே இங்கே வந்தா ஒரு வரப்பில் நம்ம ஏறிட்டோம். சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது அவ்வளவுமே வயல் தான். இங்கேருந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏரியா. எனக்கு சரியாக தெரியலை. நம்ம பைக் வந்து அங்கே நிற்கிது. உங்களுக்கு தெரியாது கேமராவில். நான் ஸ்விம்மிங் போட்டோன்னா கூட தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம கேமரா வேறு அவ்வளோக்கு இப்போ எங்கே ஸ்விம்மிங் போகுமா, ஆனால் தெரிய வாய்ப்பு இல்லை. இங்கே நிறைய பேர் வந்து செம்மறி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஓரங்கட்டி நம்ம ஒரு வரப்பு வழியாக போவோம். அங்கே ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, கோவிலை காட்டுற
கோவில் இருக்கிறதுனால அங்கே இன்னொன்று காக்கப்பட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போவே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அங்கே தான் இருக்குது. எந்த இது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியுதோ அதுதான் இப்போ வந்து காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கோவில் இருக்கிறதுனால தானாங்கிறது எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் அது இருக்க இடங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் பாதுகாக்கப்பட்டுகிட்டே இருக்குது. அது இல்லைன்னா இதுக்கு பின்னுக்கு நம்ம ஆட்கள் அது இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு கோவில் இருக்குது. இசக்கியம்மன் கோவில்னு நினைக்கிறேன். நானே இன்றைக்கி தான் பக்கத்தில் வரேன். ஆனால் இந்த மரம் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கோவில் தான், அந்த சாமி தான். நம்ம கிராமத்தில் நம்ம மக்கள் வந்து அன்றைக்கி நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய பேர் கோவிலை மரத்துக்கடியில் வச்சுருக்கிறதே காரணம் இதுதான். ஆனால் இன்றைக்கி இங்கேயும் திருத்தப்பட்டிருக்கு. அந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிறகு என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் தெரியும் இங்கே என்ன ஆகுதுன்னு. சரியா? வாங்க அப்படியே நம்ம இனி கீழே இறங்கி நடந்து போவோம். நான் சொல்கிறேன்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அங்கே நிற்காங்க. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். தெரிகிறதா? தெரிகிறதா? எவ்வளோ ஸ்விம்மிங் போட்டாலும் நம்ம கேமராவில் தெரியாது போலுக்கு. சரி, அதனால் அதை விட்டுருவோம். சரி, நம்ம வந்த வேலையை பார்க்க போவோம். வாங்க இனி நம்ம வந்த வழியாகவே போவோம். இந்த வழியாகவும் போகலாம். ஆனால் இந்த வழியாக போனால் அப்படியே நம்ம அங்கே போயிடணும். வழி இருக்கு இன்னும். நம்ம அதனால் இப்படி இறங்கி இந்த வயக்காட்டுகளுடைய இறங்கி போவோம். யாரெல்லாம் கிராமப்புறங்கள்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சில நேரங்களில் யோசிப்பது உண்டு. ஒன்றும் இல்லாத வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அப்போல்லாம் 1000 பேர், 1500 பேர், 2000 பேர் பார்க்காங்க. ஏதாவது ஒன்று கொஞ்சம் நடந்து போய் உடம்பு அசைச்சிக்கிட்டு நான் வீடியோ எடுத்து போடக்கூடிய எந்த இதுவுமே வீஸே போக மாட்டேங்குது. நம்ம சொல்கிற கண்டென்ட் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏதாவது ஒன்று மக்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாவது ஒன்று யாருக்காவது ஒரு ஆளுக்கு அது பிடிக்கும் நான் போடுறது அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டுட்ருக்கேன். சரியா? ஏன்னா கோவில் பக்கத்தில் ஒரு அடிப்பம்பு ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அடிப்பம்பெல்லாம் இப்போ வந்து நிறைய ஊர்களில் இல்லை. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடுகளில் கன்னியாகுமரி மாவட்டம் பகுதிகளில் நிறைய இடங்களில் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் முன்னுக்கு இருந்தது. ஆனால் இப்போ இல்லை இந்த பம்பெல்லாம். ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த பம்பு பார்க்குறேன். இது தெரியுதா வீடியோவில்? சரிங்களா? கோயிலில் வச்சுருக்காங்க. கோயிலில் தான் இந்த அடிப்பம்பு வச்சுருக்காங்க. தண்ணி வரும். வயக்காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அது பயன்படும், கோவிலுக்கு வரவங்களுக்கும் பயன்படும். புதுசாக ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு வாங்கினாங்க. 196 ரூபான்னு மீஷோவில். ஆனால் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆட்டம் இருக்குது. நம்ம பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஆட்டம் ஆடுது. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை இப்படி தான் ஆடுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி செல்ஃபி ஸ்டிக்கு பயன்படுத்துகிற நண்பர்கள் யாராவது இருந்துங்கன்னா சொல்லுங்கள். ரொம்ப சீப்பு தான் ரேட்டு. என்னடா சீப்பான ரேட்டுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஆடுதுங்கிறேன்னு சொல்லாதுங்க. போதும், புதுசாக தானே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கினது. இந்த ஏரியாவில் இந்த மேகம் தெரியுதுல்ல, இதெல்லாம் சில நேரத்தில் நீங்கள் சாயங்காலம் டைமில் ஒரு 4:30க்கு மேலே ஒரு 5 மணி போலெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கலர் கலராக தெரியுங்க அந்த மேகம்லாம். செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அதே மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஃபோட்டோ இருக்குது. என்னடா 3 ஃபோட்டோ தான் எடுத்துருக்கியா? நான் வந்த அன்னைக்கு 3 ஃபோட்டோவும் எடுத்தேன். ஆனால் 3 ஃபோட்டோவும் ஒவ்வொரு திசையில் எடுத்தேன். ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு கலராக இருந்துங்க. நான் அதை வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ போடல, அதனால் அந்த ஃபோட்டோவை நான் வந்து யூடியூப்பில் போடணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண பிறகு அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், நிறையா வருது குருவிகள், கிளிகள். இதெல்லாம் மற்ற நேரத்தில், அதாவது பச்சை பச்சையாக இருக்கிற நேரத்தில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம ஆரம்பித்தது இந்த வெயில் டைமில் தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்படிலாம் எடுக்க போய் நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணுங்க. பாருங்கள், நம்ம வந்த இடம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். தள்ளி போனோம் நான் அங்கெல்லாம் வயல் தான், அவ்வளோமே வயல் தான். இது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம். அதுக்கு பிறகு இன்னொரு இடமும் இருக்குது. அது பிறகு ஒரு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே பைக்கில் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு குளத்துக்கு பக்கத்தில் பெரிய வயல்காடு. அதை வந்து பறக்கை 10 அப்படிம்பாங்க.
அப்படி ஒரு ஏரியா, சரியான வயக்காடாக இருக்குங்க. என்னோட ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது மதுசூதன பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்து தாமரைக்குள்ளே போகக்கூடிய ரோடு அப்படின்னு போட்டிருப்பேன் ஒரு இடத்துல ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும். அந்த ரோடு வந்து வயக்காட்டுக்கு நடுவில் போகும், 2 பக்கம் வயக்காடாக இருக்கும். அந்த வயக்காடோட கண்டினியூவாக இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான் நான் சொல்கிறது. நல்லாவே இருக்கும் ஏரியா. என்ன ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்குது இந்த செல்ஃபி ஸ்டிக்கு, ஏன்னு தெரியல, சரியா இல்லையா என்னவோ தெரியல. வாங்க அப்படியே நடந்து நம்ம மேலே போவோம். வேறு என்ன பண்ண, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, என் சேனல் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்க. வேறு என்ன, உங்கள்கிட்ட நாங்கள் இன்றைக்கி மொக்கை போடாமல் விட மாட்டேன். ஃபுல் மொக்கையாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். வெயில் அடிச்சிட்டு இவ்வளோ நேரம் மேகமூட்டமாக இருந்தது, இப்போ வெயில் அடிச்சிட்டு பார்த்தீங்களா என்னெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். இருக்க பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா? அப்படியே நான் போகிறேன். என்னத்துக்கு போகிறேன் தண்ணி தெரியாமல் இப்படியே தூக்கிட்டு தெரிய வேண்டிய கேமராவா. கிளி பறக்குது, ஆனால் நம்ம கேமரா தெரியுமா தெரியலையே. ஒரு ஃபோன் வருது, அதனால வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிட்டு வரேன். சரியா? அப்படியும் ஃபோன் பேசிட்டு வந்துட்டேன். உங்களை மொக்க போடாமல், உங்கள்கிட்ட மொக்க போடாமல் நான் விட மாட்டேன். பாருங்கள் ஏரியாவை பாருங்கள். வேறு என்ன பண்ண, உங்களுக்கு ஏரியா காமிச்சு தந்து எனக்கு உடம்பு குறைஞ்சி விரும்புது. நான் அந்த அளவுக்கு நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஏரியா நல்லா இருக்குங்க. மற்ற நேரத்தில் வரணும் கேட்டீங்களா? எத்தனை நேரம்னு கேட்காதுங்க. பச்சையாக இருக்கும் இல்லையா, அப்போ வரணும். அப்போ வந்தால் தான் செமையாக இருக்கும். இப்போ இதில் என்ன கிடக்குன்னு தெரியல, புல்லாக இருக்குது. புல்லோடு சவிட்டி போக வேண்டியிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வெயில் டைம், அதனால் கொஞ்சம் பச்சை குறைவாக தான் இருக்குது. மற்ற நேரத்தில் வந்தால் அழகாக இருக்கும். மணி 5 மணி ஆச்சு, பெல் அடிக்குது. என்ன கொஞ்சம் குவாலிட்டியாக அந்த மொபைல் ஸ்டிக் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல். இது லைட்டாக ஒரு ஆட்டம் இருக்குது. இருந்தாலும் வாசியில் இப்படி வீடியோ போடக்கலாம், சமாளிச்சிடலாம். எவ்வளோண்ணே இங்கே பாருங்கள், சூரியனை பாருங்கள், எதாவது தெரியுதா எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது ஏரியா. நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன். சரியா? கொஞ்சம் நேரம் ஒரு 5:15 மணி ஆகட்டு. ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நண்டு எடுத்துக்கக்கூடிய பொந்து, நண்டு எடுக்கக்கூடிய பொந்து தானே இது. ஆனால் இதில் என்ன ஒரு மேட்டர்னா, நண்டு இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள பாம்பு போயிடும். அதனால் அங்கே போட்டு கையை போடக்கூடாது. சரியா? அப்புறம் பாருங்கள், தண்ணி இருந்தால் இவ்வளோ அழகாக இருக்குது நான் சொன்னேன்ல, பச்சையாக இருந்தால் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அதான் இதுதான் காரணம். கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு, கொஞ்சோண்டு அதில் இலையெல்லாம் பச்சையாக தெரியுது. அதுக்கு இந்த ஏரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது நமக்கு வந்து ஃபுல் ஏரியாவும் பச்சையாக தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு மலை தெரியுதா? அதுதான் மருந்துவாள் மலை. அதாவது இந்த மலை வந்து ராமாயண காலத்தில் உள்ள தொடர்புடையதாக சொல்லப்படுது. அதாவது ஹனுமன் வந்து சஞ்சீவி மலைங்கிற ஒரு மலையை எடுத்துகிட்டு போகும்போது அதில் விழுந்த துண்டு அப்படிங்கிற இதில் இன்றைக்கு வரைக்கும் இது பேசப்படுது. இது எந்த அளவு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் மேலே ஒரு அனுமார் கோவில் இருக்குது, கீழே 2 ஒரு சிவன் கோவில். அதாவது என்ன, ஒரு சித்தர், அகஸ்தியர் மாதிரி ஒரு சித்தர். அவர் பேர் சரியாக தெரியல. தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த ஸ்க்ரீனில் நான் போட்டு விடுறேன். எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஞாபகம் வந்தோட நான் அந்த ஸ்க்ரீனில் எடிட் பண்ணி நான் போடும்போது அது என்ன சித்தருங்கன்னு நான் போடுறேன். சரியா? ஒரு முனிவர்னு வச்சுடுங்களேன். அந்த மலைக்கு தான் நம்ம அன்னைக்கு போனோம். நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோவும் இருக்குது, அந்த மலைக்கு போன வீடியோவும் இருக்குது. ஒத்தையில் நடந்து போனேன் மேலே. எல்லோரும் போகலாம். நான் அன்றைக்கி மண்டை கலந்து வீட்டில் எல்லாம் ஒரே டென்ஷன். அதனால் என்ன பண்ணேன், திடீர்னு அங்கே அந்த வழியாக வண்டியிலே போயிட்டு இருந்தேன். சும்மா ஒரு ரைடு போன மாதிரி போது தோணுச்சு, சரி மலைக்கு போயிட்டு போவேன். அந்தால போன இடம் அது, அந்த மலை. அந்த வீடியோ நம்மகிட்ட இருக்குது, சேனலில் இருக்குது. தேவை படுறவங்க போய் பாருங்கள். இல்லை நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எனக்கா வந்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போகும்போது, சாரி அந்த வழியாக நீங்கள் வரும்போது பார்க்கலாம். அதாவது குறிப்பாக கன்னியாகுமரியோடு கன்னியாகுமரி போயிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் இருக்குது, அது பொற்றையடி அப்படின்னுங்கிற ஊர். அந்த ஊருக்கு பேர். அந்த ஊர் ஜங்ஷனில் இருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியும், பக்கம்தான். சரியா? கன்னியாகுமரி வரக்கூடிய நண்பர்கள் அந்த மலைக்கு போயிட்டு போங்க. அது ஒரு ஆன்மீக ஸ்தலமான இடம். ஆனால் இயற்கையாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட இடத்துல தான் ஆன்மீகமான அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் 2யுமே பிரிக்க முடியாது. 2யும் பிரித்தாலும் நல்லா இருக்காது. 2யும் பிரித்தா எப்படி இருக்கான்னா, இப்போ நான் ஒரு இசைக்கமங்கல் காணிச்சேன்ல, அந்த இசைக்கமங்கல் இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மரம் இருக்கா? இல்லை. ஆனால் இப்போ அங்கே பாருங்கள், அந்த ஒரு மரம் தெரியுதா? ஒரு பெரிய மரம், என் விரலுக்கு நேர் தெரியுதா? அதுக்கு நேருக்கு கீழே கோயில் இருக்குது.
அந்த கோவில் அங்கே இருக்கனால அந்த மரம் இருக்குது, அந்த மரம் இருக்கனால அந்த கோவிலும் இருக்குது. இந்த ரெண்டுமே ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அசால்ட்டாக எல்லோரும் கொண்டு போயிடுவான். புரியுதா? அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து அழகாக வச்சுருக்காங்க. வேப்ப மரத்துக்கு அடியில், அரச மரத்துக்கு அடியில், ஆல மரத்துக்கு அடியில், இப்படி நிறைய மரத்துக்கு மேலே கீழே வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒரு யாரும் இந்த மரங்களை அழிக்கக்கூடாதுங்க காரணத்துக்காக கூட வச்சுக்கலாம், இல்லை நிழலுக்காக கூட வச்சுருக்கலாம். எதுக்கோ ஒன்றுக்காக வச்சதுனால நம்ம ஏதோ ஒன்று தப்பிச்சிருக்கு. இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். இது வண்டி போன ஏரியான்னு நினைக்கிறேன். டிராக்டரு டெம்போ ஏதாவது போயிருக்கும். இந்த குறிப்பாக டிராக்டர் தான் இங்கே வரும். அந்த வயல் அறுத்த வைக்கோல் இருக்குல்ல, நெல் கதிர், அந்த கதிரை ஏற்றிட்டு போக வந்திருக்கும். அதை தான் நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம எங்கே தூரம் வந்திருக்கோன்னா, இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு எடிட் பண்ணி போடும்போது தெரியும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம். நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா அதில் பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இந்த வயல்காடு பாதி தூரம் தான் வந்திருக்கோம். அங்கே கூட இருக்குது. அங்கே ஒரு பனைமரம் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அந்த பனைமரம் தாண்டி போனோம். அங்கே போனால் தான் அங்கே ஒரு ரோடு வரும். அந்த ரோடுக்கு அடுத்ததும் வயல் இருக்குது. அங்கே வரைக்கும் போனோன்னா எனக்கு மூச்சு எல்லாம் வாங்கிடும். அதனால் அங்கே வரைக்கும் போவான்டாம். இங்கே வந்தால் நிறைய அது என்னது, நாரை மாதிரி பெரிய கொக்கு இல்லை, நாரை தான் பறக்குது பாருங்கள், தெரியுதா? நல்ல கேமரா வாங்கினா சூப்பராக இருக்கும். ஆனால் நல்ல கேமராவுக்கு இப்போ பட்ஜெட் இல்லை, அதனால் இப்போதைக்கு வாங்க முடியாது. எவ்வளோக்கு ஃபோனில் கவர் பண்ணி வீடியோ போட முடியுமோ அவ்வளோதான் போட முடியும். அது வேறு நம்ம வீடியோக்கெல்லாம் வியூஸ் அள்ளிட்டு போகுதா, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் நான் எதுக்கு வியூஸுக்காக நினச்சி போடலை. இருந்தாலும் நான் போடக்கூடிய வீடியோ லைக்குக்காண்டி போடலை, வியூஸுக்காண்டி தான் போடுறேன். நான் லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டுமே, நீங்கள் நம்பாதுங்க, சரியா? ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த இடத்த நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் கூடுவாங்க. என்ன நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு தான் இருக்காங்க. 1 2 வருதுன்னு வச்சுடுங்களேன். இருந்தாலும் எல்லோரும் பார்க்க தான் செய்கிறாங்க. அதனால் அது பெரிய மேட்டரே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அப்பப்போ தோணும், என்னடா நம்ம போடக்கூடிய வீடியோவை ஆள் பார்க்க மாட்டாங்குது அப்படின்னு. ஆள் பார்க்க மாட்டாங்கன்னா அதை யாராவது ஒருத்தங்க பார்த்து அந்த இடத்த பார்த்துட்டு கமெண்ட் வரணும். ஐயோ பிரதர் இது எந்த இடத்துல எங்கே இருக்குது, ஏரியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, எங்கள் ஊரில் தான் இருக்குது, எங்கள் மாவட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும்ல. அதனால தான் அப்படி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன், சரியா? இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெயில் அடிக்க இந்த ஏரியா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஏதோ ஒரு மலங்காட்டுக்குள்ளே இருந்த மாதிரியே இருக்கும். ஆனால் இது மலங்காடு இல்லை, பக்கத்தில் மலையும் கிடையாது. ஒரு 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 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு மேலே அங்கே போனால் தான் மலை இருக்குது. சின்ன மலை ஒன்று இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டருக்கு கேப்பில் இருக்குது. நான் சொன்னல மருத்துவ மலை சொன்னல, அது ஒரு சின்ன மலை. அதுக்கு பக்கத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கே போனோம். ஆனால் அங்கே அதாவது அந்த ரோடு அப்படியே அந்த சைடில் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா, அந்த ரூட்டை பார்த்து போனீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மலை அங்கே தான் இருக்குது. ISRO ஆரல்வாய் மொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரூட்டில் அப்படியே அந்த மலை அப்படியே அங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அந்த மலை தான் களக்காடெல்லாம் தாண்டி எத்தனை மாவட்டத்துக்கு போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கெல்லாம் போகுது அந்த மலை, சரியா? அப்படிப்பட்ட பெரிய மலை அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே நடந்து போவோம். வேறு என்ன பண்ண, முக்கையாக போட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த ஏரியா வந்து பச்சையாக இருக்கும்போது, அதாவது வயல்லாம் நட்டுருக்கும்போது பார்க்க செமையாக இருக்காங்க. நான் ஒரு நாளுக்கு வந்து காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? வயல்லாம் நடட்டு யாருக்கு இடன்னு தெரியாது. இப்போ நம்ம எவ்வளோ அசால்ட்டாக வரோம். அப்புறம் அந்த வரப்பு வயலெல்லாம் வச்ச பிறகு நம்ம வந்தோன்னு வச்சுருங்க, முழிப்பாங்க அப்படி யாருன்னு. இப்போ நம்ம எங்கே போகலான்னு தெரியலையே, ரொம்ப தள்ளி வந்துட்டோமே. சரி வாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, மெமரி ஃபுல் ஆகட்டும். நம்ம மெமரி ஃபுல் ஆகுது வரைக்கும், ஃபோன் மெமரி ஃபுல் ஆகுது வரைக்கும் அப்படி நடப்போம். உங்களுக்கு தெரியும்ல, வீடியோ இவ்வளோ தூரம் நடந்திருக்கான் நம்மகிட்ட வீடியோ எடுக்கிறதுக்காக, நம்மள்கிட்ட வீடியோ காட்டுறதுக்காக இவ்வளோ தூரம் நடந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காகவே ஒரு நடந்து எவ்வளோ தூரம் போகணும்னு பார்ப்போம், சரியா? அடிக்கடி சரியாக சொல்கிறேன், எனக்கே தெரியுது. ஆனால் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. வாயில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாய் இருக்கே வாய், இந்த வாயால் தான் பல பிரச்சனைகள் வருது. அது தெரிஞ்ச பிறகு இப்படி தான் வருது. அப்படியே போனால்
வயக்காடு வந்து முடிகிறதா? இல்லை, வயக்காடு முடியவில்லை. ஏன்னா வயக்காடு அங்கே வரைக்கும் போகுது, அங்கே வரைக்கும் போகுது. எங்கே வரைக்கும் போகுதுன்னா அங்கே அந்த பனைமரம் தெரியுதுல, அதுக்கு அங்கே ஒரு துண்டு இதே மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு தான் ரோடு. நம்ம இப்போ அப்போ அங்கே போக வேண்டாம். நான் ரொம்ப தூரம் நடக்கணும், வலிக்குது எனக்கு காலெல்லாம். சாப்பிட்டுட்டு தின்னுட்டு அப்படி உருண்டுக்கிட்டு கிடப்பேனா வீட்டில். இன்றைக்கி நடந்தவுடன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னென்னங்க, நல்ல தூக்கம் வரும். உடல் உழைப்பு இருக்கணும். உடல் உழைப்பு இருந்தால் ஜம்முனி தூக்கம் வருங்க. யாராவது ஆஃபீஸ் பெரிய போய் படிச்சுக்கிட்டு நல்லா ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறீங்கன்னா வீட்டுக்கு வந்தோட நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தூக்கம் வரும். அந்த எக்ஸசைஸ் வந்து உடல் உழைப்பு இல்லைனா தான் அது தேவைப்படும். உடல் உழைப்பு இருக்கவங்களுக்கு அது தேவைப்படாது. இருந்தாலும் உடம்புல லைட்டாக கட்டுக்குப்பாக வடிவமாக செதுக்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு அந்த உடல் உழைப்பு கூலி வேலைம்பாங்கள்ல, அந்த மாதிரிப்பட்ட வேலைகள் செய்தாலே உங்களுக்கு அந்த வடிவங்கள் சில பேருக்கு உடம்புக்கு வந்துடும், சில பேருக்கு வராது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே அந்த பனைமரத்துக்கு அங்கே அந்த பைக்கெல்லாம் போகுது. விரலுக்கு நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியலை, தெரியாது. நம்ம ஒரு நல்ல கேமரா வச்சுட்டு காடிப்போம். இப்போ நம்ம அப்படியே திரும்புவோம். அதாவது இங்கே வயல் இருக்கா, இந்த சைடில் வயல் இருக்கா, இது சின்ன துண்டு மாதிரி தெரியும். ஆனால் பஸ்ஸு போகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. ஐயோ, சூமிங் போட்டு தான் தெரிஞ்சிருக்குமே. தெரியலை, சரி விட்டுருங்க, நம்ம அப்படியே போவோம். அப்படியே போய் வீட்டுக்கு போவோம். இங்கே ஒரு கொக்கு என்ன பண்ணுதுன்னா மீன் பிடிக்க காத்துட்டு நிற்கி. எங்கே காத்துட்டு? மீன் பிடிக்க. இங்கே வந்து என்ன பண்ணுது கொக்கு? இங்கே மீன் கிடக்குமா என்ன? மீனுக்காண்டியா இல்லை புழுவுக்காண்டியான்னு தெரியல. மண் புழு ஏதாவது இருக்குன்னு எனக்கு பறந்துட்டு என்ன கண்டோடம் தெரியுதா? இப்போ வரவங்களுக்கு ஏரியா எப்படி இருக்குது பார்க்க நல்லா இருக்கா? மேகமூட்டம் எல்லாம் போய் லைட்டு நீலக்கல்லில் தெரியுதா மேகம் வானம்? அழகாக இருக்குங்க, ஏரியாலாம் செமையாக இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டுறேன் இந்த வீடியோவை, சரியா? இதில் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நான் எனக்கு கொஞ்சம் தள்ளி அடுத்த இடத்துல போய் காட்டுறேன். ஓகே, வாங்க நண்பர்களே, நம்ம மறுபடியும் நான் சொன்னது மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்படியே இறங்குவோம், கீழே வரப்போடி இறங்கி கீழே போவோம். கீழே போகிறா வெறும் தண்ணியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல, காலை வச்சா தான் தெரியும். அழுக்கிட்டு கீழே இறங்குறோம். காலு ஜிகிச்சா ஜிகு 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 ஜிகிச்சா. ஆமாங்கோ, இருந்தாலும் போனால் நம்ம மாட்டிக்கிடுவோங்கோ. இருந்தாலும் பரவாயில்லங்கோ, அம்மா இறங்கி போயிட்டாங்கோ. ஆனால் என் செருப்பாப்பழம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கோ, என் செருப்பாப்பழம் அந்த மண், அது என்ன சொல்கிறது, களிமண்ணும்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா ஏரியா எப்படி இருக்கு? பனை மரம் நிற்குதா? பனை மரம், பனை மரம். யாருக்கெல்லாம் பனை மரத்தில் நுங்கு பிடிக்கும், பதநீர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த பனை ஓலையில் செய்த அந்த விசிறிம்பாங்கல்ல, நம்ம வெயில் டைமில் வீட்டில் முன்னுக்கு கரண்ட் இல்லாத நேரங்களில் எல்லாம் பயன்படுத்துனாங்க. கரண்டே யார்கிட்டையும் கிடையாது பழைய காலங்கள், பழைய வருஷம் இந்த வருஷங்களில். அந்த டைம்லலாம் நம்ம ஏழையாக இருந்த டைம், அதாவது ஓலை வீட்டில் ஓடு வீட்டில் இருந்த டைமில் இந்த பனை ஓலையில் செய்த விசிறியை வச்சு தான் வீசிக்கிட்டே இருப்பாங்க நைட்டு தூக்கம் வர்றதுக்கு. ஏன்னா அப்போ வெக்கையாக இருக்கும் வெயில் டைமில். இப்போ நமக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குதுல்ல, அதாவது விசர்க்குது இல்லை, அதே மாதிரி நைட்டு விசர்க்கும். அப்போ வந்து இந்த பனை ஓலையில் செய்த, அதாவது இதே போன்ற பழைய பனை ஓலையில் செய்த விசிறியை வச்சு வீசுவாங்க. அப்படி யாரெல்லாம் வீசியிருக்கா அப்படின்னு நீங்கள் வீசியிருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அதெல்லாம் இருந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பனைமரம் பிடிக்கும், இதில் யாரெல்லாம் பதநீர் குடிச்சிருக்கான்னு முதல்ல சொல்லுங்கள், சரியா? பதநீர், பதநீருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப இனிப்பாக இருக்க, சீனி போட்டிருக்கோம் அப்படின்லாம் கேட்பாங்க, சர்க்கரை போட்டிருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. அது நல்ல கிராமப்புற மக்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம சர்க்கரை போடுறது கிடையாது. நீ டவுனில் உள்ளவங்களுக்கு தான் தோணும் போலுக்கு. ஏய் என்னங்க, ஒரு நிமிஷங்க, நான் அப்படியே போகிறேன். பச்சை கிளி கூட்டங்க, பச்சை கிளி கூட்டம் பாருங்கள். நான் வீட்டில் இருந்தால் இன்றைக்கி இதெல்லாம் பார்க்க முடியுமா? ஏன்னா இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரியலையே, நம்ம கேமராவுக்கு ஜூம் போட்டால் தெரியுமான்னு தெரியலையே. ஜூம் போட்டு காட்டுறேன், தெரியவானி பார்ப்போம். ஐயோ
எங்கே இருக்குன்னு ஏன் கேமரா கண்டுபிடிக்க முடியலையா? ஒரு நிமிஷம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு செட்டிங்ஸா. தெரியுதா உங்களுக்கு? பச்சை கிளி கூட்டம் லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வண்டு அசைஞ்ச மாதிரி தெரியுது. நான் அப்படியே பக்கத்தில் போகிறேன். சரியா? பக்கத்தில் போய் எடுக்க முடிஞ்சுன்னா பார்ப்போம். நல்லாயிருக்கு, பறந்துடுச்சுங்க. பாருங்கள், பச்சை கிளி கூட்டம். அவ்வளோ பச்சை கிளி தாங்க. இன்னும் நிறைய நிற்குதுங்க, இன்னும் நிறைய நிற்குது. நான் வந்து இறங்குதா கீழே, அந்த இடத்துல நிறைய இருக்குது. நம்ம போய் பார்ப்போம். சரியா? வாங்க அந்த கிளி இருக்கிற இடத்துக்கு போவோம். பறந்துட்டுனா என் மேலே கோவப்படக்கூடாது. சரியா? ஆனால் பாருங்க, பறக்குதா உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? ஐயோ, இதான் நல்ல கேமரா வாங்கினேங்கிறது எவ்வளோதானே. பாருங்க, அவ்வளோ கிளி. அதில் ஒரு சின்ன வேப்ப மரம் நிற்குது. அந்த வேப்ப மரத்தில் கிடந்து எல்லாம் துள்ளிட்டு அதில் போய் இருக்குது. அவ்வளோ கிளி தான். வாங்க, நம்ம அதை விடக்கூடாது, நம்ம இன்னைக்கு போவோம். ஆனால் நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிறதுனால என்ன ஒரு இதுனா, நிறைய பறவைகள் பார்க்கலாம். அதுவும் இந்த வயக்காட்டில் வந்து அந்த நெல் எல்லாம் விழுந்திருக்கேன்ல, அதை தான் பறக்கி சாப்பிட்டுருக்கு. இப்போ அது வயலில் இருக்கும்போது கீழே விழும் நெல் எல்லாம், அந்த இதை தான் சாப்பிட்டுருக்கு. அப்போ நிறைய கிளி இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு 30-40 கிளிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? நம்ம பக்கத்தில் போனால் பறந்து போயிருமே. நம்ம கேமராவில் என்ன சொல்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு? அதான் ஒரு அசைவு தெரியுதா உங்களுக்கு? அந்த அசைவெல்லாம் கிளிங்க. பக்கத்தில் போனோம்னா பறந்து போயிடும். நீங்கள் சொல்லுங்கள், கிளி யாராவது வளர்த்துருக்கீங்களா வீட்டில்? கிளி அழகாக பேசும் தெரியுமா? சூப்பராக இருக்கும். கிளியை போல் மைனா ரொம்ப அழகாக பேசும். மைனா தெரியுதா உங்களுக்கு? கிளி எப்பா இன்னும் பக்கத்தில் போகலாம். ஒரு நமக்கும் கிளிக்கும் வந்து ஒரு 40 அடி தூரம் தான் இருக்குது. 40 அடி தூரத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் போகிற ஓடிடும். சாரி, பறந்து போயிடும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ கிளி கூட்டமாக தான் இருக்குங்க. நான் பறந்து போகுது பாருங்க. வருது. தெரியுது. மாட்டிக்கிட்டாங்க. எப்போ ஐயோ, கேமராவை சூமிங் வச்சது தப்பாகி போச்சு. நிறையா பார்த்தீங்களா? எல்லாம் போயிடுச்சு. வாங்க, இனி நம்ம வந்த வழியை நோக்கி போவோம். இப்படி தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மொக்கையாக போட்டுட்ருப்பேன். இப்படி பாருங்கள், நொங்க வெட்டுறங்கிற பேரில் சின்ன பிஞ்சு நொங்க கூட விடுறது கிடையாது. எல்லாத்தையும் வெட்டி கீழே போட்டாச்சா. அங்கே ஒரு இது கிடக்கு, இங்கே கிடக்கு. இப்படி இருக்கா? நீ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சோன்னா மீதியெல்லாம் அப்படியே மொத்தமாக வெட்டி தூர போட்டுட்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. பாருங்கள், அவ்வளோ பண்ண மாதிரி தான். அப்புறம் அந்த காம்பவுண்டு தெரியுதுல்ல, அது எல்லாமே வயல்காடும் தென்னந்தோப்பாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். தென்னந்தோப்பு தான். ஆமாம், தென்னந்தோப்பாக இருந்தது. அதெல்லாம் வெட்டி இப்போ பிளாட்டு போட்டாச்சு. என்ன எத்தனை நாள் இந்த வயல்காடெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. இருக்கிறது வரைக்கும் அழகாக இருக்கும் ஏரியா. அதுக்கு பிறகு அழகாக இருக்கும். பிள்ளைங்களும் பசங்களும் அந்த வீட்டில் வந்து இருப்பாங்களா, ஒவ்வொருத்தங்களும் யார் தேவையோ அவங்க எல்லாம் அழகாக செய்வாங்க அன்றைக்கி. ஆனால் எல்லாத்துக்கும் தேவையான வயல்காடு தென்னை மரத்தோப்பு எல்லாம் போயிடும். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கொந்தளிக்கக்கூடாது. சரியா? இயற்கையை காப்பாற்ற போகிறேன், நீ போட்டு தள்ளிடுவாங்க. இயற்கையை அழித்தால் நமக்கு தான் ஆபத்துங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் பிரச்சனை இல்லாமல் தான் பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் வளர்க்க முடியுமோ, மரங்கள் செடிகள் எல்லாம் அவ்வளோத்தையும் நம்ம வளர்க்க பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வேலை செய்து ஒரு ஆள் 4-5 சென்ட் பூமியாவது வாங்கி வைக்கணும். வாங்கி ஒரு சின்னதாக ஒரு வீடு. ஏன்னா படுத்தா நமக்கு ஒரு 5 அடி 6 அடி தேவை இருக்குமா, ஒரு குறுக்க ஒரு 3 அடி 4 அடி தேவை இருக்கும். நம்ம ஒரு 5 அடி 6 அடி தேவை இருக்கும். அவ்வளோதான் தேவை. அப்படி ஒரு கணக்கான ஒரு சிம்பிளாக ஒரு ரூமு, ஒரு சின்ன ஹாலு, ஒரு சின்ன கிச்சன். முடிஞ்சால் அந்த வீட்டு ரூமுக்கு மேலே இன்னொரு ரூம் எடுக்கலாம், அது தப்பு இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய பனம் பழம். ஆனால் இது பறித்து போட்டு விழுந்ததா இல்லைன்னா இவனுங்க வெட்டி போட்டது தன்னால் விழுந்ததா இல்லை எப்படி தெரியல. பனம் பழம் இருக்குது. பனம் பழம் நல்லா இருக்கும். இதை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? பனம்பழத்தை இதை வந்து பிச்சு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி
அதுக்குள்ளே சர்க்கரை போட்டு, ரொம்ப வசதியாக இருக்கவங்க சர்க்கரை, கருப்பட்டி எல்லாம் கருப்பு கட்டியெல்லாம் போடுவாங்க. இல்லாதவங்க கொஞ்சோண்டு சீனி, சுகர் போடுவாங்க. ஏதாவது போட்டு வச்சு அவிச்சு சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்கும் பாருங்க. அவ்வளோ பனம் தான் கிடக்கு. ஆனால் இது வந்து பழமாக விழுந்ததா மாதிரி தெரியல. இவங்க பறிச்சிருப்பாங்கல்ல, நொங்கு பறிச்சிருக்காங்க யாரோ. அந்த நொங்கு பறித்ததில் இதையும் சேர்த்து வெட்டி போட்டிருக்காங்க. புரியுதா? எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பழுக்கிறதுக்கு கம்மியாக விழுந்தது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ மரம் தான், பனை மரமாக நிறைய நிற்குது. ஆனால் பதநீர் இறக்குறதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியலையே கேமராவில். அவன் மேலே வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோக்கு இருக்குதுங்க. ஏரியா நல்லா தான் இருக்கும். இதிலேருந்து பச்சை பச்சையாக இருந்தால் சூப்பராக இருக்கும். என்ன நம்ம இவ்வளோ அசால்ட்டாக நடந்து வர முடியாது. ஏன்னா வரப்பில் தான் நடக்கணும். வரப்பில் நடக்கும்போதும் கவனமாக நடக்கணும். எல்லாம் இருக்கும் வரப்பில். அப்புறம் ஒரே ஒரு டக்குன்னு தான் கேட்கும். அதோட ஜாலி முடிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லோரும் பக்கத்தில் தான் கிடப்பாங்க, படுத்து கிடப்பாங்க. கவனமாக போகணும். கவனமாக பாம்பு கிடக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேங்க. புரியுதா உங்களுக்கு? பாம்புக்காண்டி கவனமாக போகிறது மட்டும் இல்லை, நம்ம கவனமாக வேறு நடந்து வேறு போகணும். வலிக்கி விட்டுரும். பாருங்கள், வயக்காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பாறை. அப்போ இதுலேயும் பாறை ஏதோ இருந்திருக்கு. பாறை பகுதி பார்த்திங்களா? இதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு சின்ன பாறை ஒன்று இருந்திருக்கு. இன்றைக்கி மேகமூட்டமாக இருக்கிறதுனால மேகம் ரொம்ப அழகாக தெரியலை. இல்லைன்னா சூப்பராக இருக்குங்க. சரி, நம்ம அப்படியே போவோம். நம்ம வண்டி வச்சுருக்க இடம் எங்கே இருக்குதுன்னா, அங்கே இருக்குது வண்டி வச்சுருக்க இடம். அங்கே என் விரலுக்கு நேர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே இருக்குது. அந்த என் விரலுக்கு நேர் தெரியுதா? அந்த பனைமரம் அங்கே இருக்குது என் வண்டி. நான் இவ்வளோ தூரம் நடந்துருக்கேன். இன்னும் போகலாம், நிறைய இடத்துக்கு போகலாம். அங்கே வரைக்கும் போகலாம். நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் வரைக்கும் போகலாம். ஆனால் ஒரு வீடியோ வந்து அரை மணிக்கு மேலே போயிடும். என்னடா அரை மணிக்கு இருக்குது, வெறும் இந்த வெறும் ஒன்றுமே இல்லாத வெறும் பூமியை போட்டு காட்டுறேன்னு வேற சொல்லுவீங்க நீங்கள். அப்படி சொல்லாதுங்க, சரியா? ஏன்னா இந்த இடம் எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் இப்படி பார்க்குறீங்களா? நான் நாளைக்கு ஒரு இதே மாதிரி வயல் வந்த பிறகு நெல்லெல்லாம் வச்சு அது கதிர் வளர்ந்து நிற்குமில்ல, அப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ பாருங்கள், டே அந்த பூமியாக இது, அந்த இடம் தானா அப்படின்னு நீங்கள் வரணும் கமெண்ட்டுக்கு. இப்போ யாருமே வர மாட்டேங்கிறீங்க கமெண்ட்டுக்கு. இருந்தாலும் ஒருவேளை இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓ அன்னைக்கு இவன் இந்த வீடியோ போட்டான், அந்த இடத்துல தான் இவ்வளோ வயல்லாம் இருக்குதா இப்படி அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணும்ல. சரி வாங்க, அப்போ நான் உங்களுக்கு பதில் தரேன். ஆமாம் 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 வந்து நிறைய ஏரியா இருக்குதுங்க. அவ்வளோ இடம் காம்பவுண்டு கட்டியாச்சு. அதை வீடாக்க போகிறாங்கோ. பிளாட்டு போட்டு விற்றாச்சு. என்ன ஒரு விஷயம்னா, வயல் இருந்தால் எல்லாருக்கும் உதவும். இடத்த பிளாட்டு போட்டால் சில பேருக்கு உதவும். வீடு இல்லாதவங்க பூமி வாங்குவாங்க, பூமி வாங்கி வீடு போடுவாங்க. அப்படி அதனால் ஒன்று அடித்து தான் ஒன்று வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒன்று வாழுது, ஒன்று சாகுது. அவ்வளோதான் மேட்டர். இதுதான் லைஃபு. வாங்க, நான் அப்படியே நம்ம ஆட்டுக்கூட்டத்துக்கு பக்கத்தோடி போவோம். ஆட்டுக்கூட்டத்துக்கு பக்கத்தோடி போய் செம்மறி ஆடு பார்த்தீங்களா? செம்மறி ஆடு மேய்க்க விட்டுருக்காங்க. அவ்வளோ செம்மறி ஆடு. செம்மறி ஆடு தானே? ஆமாம், செம்மறி ஆடு தான். ஆடை மேய்க்க விட்டுட்டு அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? கிராமப்புறங்களில் பார்த்தீங்களா? கிராமப்புறங்களில் பார்க்கணுன்னா இப்படி தான் பார்க்கணும். பார்த்தீங்களா? நல்லாயிருக்கா? ஒரு வழியாக நம்ம அப்படியே என் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருப்பேன், அந்த இடத்துலலாம் காட்டியிருப்பேன். இப்போ தான் நான் ஃப்ரண்ட்டில் என் முகரக்கட்டையை காட்டலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், அவ்வளோ ஆடும் என் முகரக்கட்டையமாக தான் தெரியுது. பார்த்தீங்களா? நான் இவ்வளோ நாள் பேச மாட்டேன், பேசி முகத்தை காட்டிலாம் வீடியோ போட்டதில்லை. ஏன்னா நம்ம போடுற வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இயற்கை சம்மந்தமாக போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இயற்கையை பற்றி எனக்கும் ஒன்றும் தெரியாதுங்க. எனக்கு அந்த இயற்கையில் ஏதாவது மரம், செடி, கொடி, பறவை, புழு, பூச்சின்னு ஏதாவது பறந்துட்டு இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்து போடுவேன். சரியா? அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி அதோட பிறப்பு, அதோட சயின்ஸ் பேர், அந்த பேர், இந்த பேரெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தாவரவியல் பேருப்பாங்க தாவரத்தில், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அழகாக இருக்கா, அழகாக இருந்தால் நான் எடுத்து போடுவேன்.
இந்த பகுதியெல்லாம் வந்து பச்சை பச்சையாக இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்து ரசித்த ஏரியாக்கள் இதெல்லாம். அந்த ஏரியாவை உங்களுக்கு நான் காட்டேன்னு தோணுச்சு இன்றைக்கி, அதனால் காட்டியிருக்கேன். இதை வந்து நான் வந்து இனி வயல்லாம் உழுது போட்டு அவங்க வந்து நெல் கதிரெல்லாம் நிற்கல, அப்போ ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு. அப்போ நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் நீங்கள் வராட்டா கூட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த வீடியோ இனி போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வரணும் கமெண்ட்டுக்கு. சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எப்போதும் இயற்கையை நேசியுங்கோ. இயற்கையை நேசித்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்கோ. அதே மாதிரி இயற்கையை அழிக்கக்கூடியவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போகாதுங்கோ. ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான். வினை விதைத்தவன் திணை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நான் செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனை எனக்கு கிடைத்தாகுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அது கிடைக்காது நீ நம்பிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? இப்போ நீங்கள் என் பின்னாடி பார்க்கும்போது அந்த மேகமூட்டம்லாம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? வானம் எப்படி தெரியுது? ரொம்பவே வித்தியாசமாக தெரிகிறது. ஆனால் இன்னும் இது அழகாகவே இருக்கும் இந்த ஏரியா. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோ முடிஞ்சு நான் ஆட் பண்ணி விடுறேன். சரியா? இந்த வீடியோவில் அதாவது ஒவ்வொரு திசையில் நான் எடுத்தேன். 3 மாடலில் அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு கிடச்சிது. அதாவது 3 கலரு. அவர் சிறந்த ஓவியருங்கிறவர் வந்து இயற்கை தான். இயற்கைக்கிட்ட வந்து ஓவியத்தை வரைஞ்சி யாரும் வின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது அழகாக வரையும். கலர்ஃபுல்லாக அந்த பெயிண்டிங் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை ரசிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். முதல்ல வானத்தில் மேகம் போகும் பார்த்துருக்கீங்களா? மேகத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கற்பனை வரும். நிறைய நண்பர்கள்ட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏன்னா இது உங்களோட கற்பனை அப்படிம்பாங்க. சில நேரம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஓணாம் போன மாதிரி இருக்கும், நாய் போன மாதிரி இருக்கும், சிங்கம் போன மாதிரி இருக்கும், யானை போன மாதிரி இருக்கும். மேகம் அப்படி வந்து வடிவமாக எனக்கு தெரியும். அப்படி யாராவது அனுபவிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், நானும் இதே மாதிரி ரசிச்சிருக்கேன் அப்படி. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லுவேன், மண்ணை பார்த்து நடக்கணும், விண்ணை பார்த்தும் நடக்கணும், நேராக பார்த்தும் நடக்கணும். சில நேரங்களில் நீங்கள் விண்ணை பார்த்து நடந்தீங்கன்னா விண்ணில் நடக்கக்கூடிய, அதாவது வானத்தில் நடக்கக்கூடிய சில மிராக்கலான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒருக்கா இப்படி தான் ஆணி வாயை பிளந்துட்டு வானத்தையே பார்த்துட்டு போனோமா. அப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, நெருப்பு பந்து இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்களே. நம்ம இங்கிலீஷ் படங்களெல்லாம் வந்து எரிமலை வந்து வெடித்து அந்த எரிமலை குழம்பு வந்து தெரித்து அந்த பாறையை அப்படி ஒரு நெருப்பு பந்து மாதிரி வந்து விழும் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நெருப்பு பந்து மாதிரி நேராக போகுதுங்க கடலை நோக்கி. அது ஏன் கடல் நோக்கி இப்படி தான் போகுதுன்னு நீ கண்டுபிடிச்சுன்னு சொல்லாதுங்க. அது போன திசை வந்து கடல் தான் இருக்குது தெற்கு பக்கத்தில். சரியா? அதனால தான் நான் அது கடலை நோக்கி போச்சுன்னு சொல்கிறேன். அப்படி வந்து ஒரு ஏரியா அந்த வானத்தை நோக்கி போகும்போது நீங்கள் வானத்தை நோக்கி போனீங்கன்னா கடலையும் பார்க்கலாம். கடலை சாரி மன்னிக்கவும், கடலை இல்லை, ஏதாவது ஒன்று வானத்தில் நடக்கும். என்ன நடக்கும்னா இதே மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம்ல, நெருப்பு பந்து. நான் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் டிவியில் ஏதாவது படங்களில் பார்த்தா தான் உண்டு. ஆனால் நெருப்பு பந்தை நாங்கள் அன்னைக்கு பார்த்தோம். அப்போ தான் நினச்சோம், ஓ வானத்தையும் ரசிக்கணும் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.